வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி ஒருவருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு மாணவி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவி, கோட்டூர் காவல் நிலையத்திலே ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற போது அங்கே வந்த முதல்ல சொல்லப்பட்ட செய்தியாக வெளியே வந்தது, 2 பேர் அவங்க என்னுடைய நண்பரை அடித்து துரத்திவிட்டு என் மீது ஒரு பாலியல் வன்கொடுமையை ஏவினார்கள் என்று சொல்லி அந்த மாணவி புகார் கொடுத்திருப்பதாக காலையிலே செய்திகள் வந்தது. இந்த செய்தி முதலிலே உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டை உலுக்கியது. எல்லாரும் அறிந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலே அமைந்திருக்கிற மிக மிக முக்கிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளே, அதனுடைய வளாகத்திற்குள்ளேயே ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டது என்கிற செய்தி உண்மையிலேயே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை கேள்விக்குள்ளாக்கியது. இது முதல்ல சொல்லப்பட்டது என்னன்னா, 2 பேர் வந்தாங்க, 2 பேருமே வலிமையான ஆண்கள் என்கிற காரணத்தால் அவர்கள் இந்த பெண்ணோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த ஆண் நண்பர் அவரை அடித்து விரட்டி விட்டுவிட்டு இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினார்கள் என்பதாகத்தான் முதலிலே செய்திகள் வந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே என்ன செய்தி வந்துச்சுன்னா, இல்லை நாங்கள் கைது செய்து விட்டோம், கைது செய்த ஒருவர் தான், அந்த ஒருவர் தான் இந்த கொடுமையில் ஈடுபட்டு இருக்கிறார், அவர் ஏற்கனவே இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற ஒரு நபரும் கூட என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்தது. அதை விட மிக முக்கியமான செய்தி, ரொம்ப எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய செய்த செய்தி என்னன்னா, அவர் இப்படி ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவது என்பது இது முதல் முறை அல்ல என்கிற செய்திகளும் வந்தன. என்ன சொல்றீங்க, முதன்முறை அல்ல என்று சொன்னால், இதே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக இதற்கு முன்பும் இவர் இது போன்ற நிகழ்வுகளிலே ஈடுபட்டிருக்கிறார், அங்கே இல்ல பெண்களுக்கு இவர் பாலியல் சீண்டல்களை கொடுத்ததும் பாலியல் வன்கொடுமைகளிலே ஈடுபடுத்தி இருக்கிறார் என்பதுமான செய்திகள் நேற்றைய தினம் வந்தது. அப்ப முதல் சந்தேகம் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்த செய்திகளில் 2 பேர் வந்ததாகவும் அவர்கள் அந்த ஆண் நண்பரை விரட்டி விட்டதாகவும் இவர்கள் சொன்னபோது, கைது செய்கிற போது ஒருவரை கைது செய்கிறார்கள். அந்த ஒருவரும் அந்த பகுதியிலேயே இருக்கிறவராக இருக்கிறார், அவர் அந்த கோட்டூர்புரத்தில் தான் வாழ்றாரு என்று சொல்லுகிறார்கள், அவருக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்குது என்றும் சொல்லுகிறார்கள், இவர் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு இருந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். என்றால் முதலிலே வந்த அந்த தகவல், அந்த செய்திகள், அந்த செய்தியை வெளியிட்ட நிறுவனங்கள் தவறான செய்தியை வெளியிட்டு விட்டனவா என்கிற கேள்வி இருக்கிறது. நாம் இப்போ இன்னொன்று இதில் பிரதானமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நபர் வந்தார், அந்த ஒரு நபர் அங்கே இருந்த ஆண் நண்பர் ஒருவரை அடித்து விரட்டிவிட்டு இந்த பெண்ணை வன்கொடுமைக்கு உட்படுத்தினார் என்று சொன்னால், ஒரே ஒருவரிடம் போராட முடியாமலா 2 பேர் இருந்தவர்கள் விட்டு ஓடினார்கள் என்கிற கேள்வி இயல்பாக ஒரு ஐயம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஐயம். இவையெல்லாம் விசாரிக்கப்பட்டதா என்கிற கேள்வி பிரதானமாக இருக்கிறது. ஏன் நாம் இதை முதல்ல இவ்வளவு தூரம் இது மேலே ஒரு சந்தேகத்தை வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த விசாரணை தொடங்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே, காவல் நிலையத்தில் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது, விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே மிக முக்கியமான ஒரு செய்தி வந்தது. அது என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் 80 விழுக்காடு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்கிற செய்தி வந்தது. இது இயல்பாக ஒரு ஐயத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? இந்தியாவிலேயே மிக முக்கியமான தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களிலே ஒன்றாக பார்க்கப்படுவது அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். அதற்குள்ளேயே தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக கேமராக்கள் இயங்கவில்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எந்த லட்சணத்தில் நிர்வாகத்தை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த வளாகம், நீங்க இப்போ பல்கலைக்கழகங்களிலே படித்தவர்களுக்கு அது தெரியும். கல்லூரிகளிலே நாம் படிக்கிற போது, கல்லூரிக்கு மாலை நேரம் 6 மணிக்கு மேலே எல்லாரும் போயாச்சு அப்படின்னா கல்லூரி மூடப்பட்டு விடும். 1 அல்லது 2 செக்யூரிட்டி கார்டு கூட இருப்பாங்க சில கல்லூரிகள், அவ்வளவுதான் இருப்பாங்க, பாதுகாப்புக்கு வேற ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு பல்கலைக்கழகம் என்பது அப்படி அல்ல. அது இரவு நேரம் முழுவதும் இயங்கும். இரவு நேரங்களில் ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும். பிஹெச்டி பண்றவங்களோ அல்லது எம்ஃபில் பண்றவங்களோ வேற ஆராய்ச்சிகளில் இருக்கிறவங்களோ இரவு நேரத்திலே லேப் திறந்து வைத்திருப்பார்கள். பல பல்கலைக்கழகங்களிலே இது உண்டு. அப்ப இரவு நேரங்களிலும் அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்க தொடர்ந்து நடமாடி கொண்டிருக்கிற வளாகமாகத்தான் பல்கலைக்கழக வளாகங்கள் இருக்க முடியும். அப்படித்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயே தங்கும் வசதி இருக்கிற பல்கலைக்கழகங்கள், அதில் தொடர்ச்சியாக ஆண்களும் பெண்களுமாக சாறை சாறையாக நடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், இதே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேர் எதிரிலே இருக்கிற ஐஐடி வளாகத்திற்குள்ளே இரவு பகல் என்றே தெரியாது, அந்த அளவிற்கு நடமாட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு வளாகத்திற்குள்ளாக எப்படி 80 விழுக்காடு சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து போயிருந்தது? அதை ஏன் பார்க்காமல் இருந்தீர்கள்? எவ்வளவு செக்யூரிட்டி கார்டு உள்ள இருந்திருக்கணும்? அந்த செக்யூரிட்டி கார்டுகளுடைய வேலை என்ன? அங்கே இருந்த செக்யூரிட்டிகள் விசாரிக்கப்பட்டார்களா முழுமையா?
ஏன் அவசர கதியில் ஒருத்தர் பிடிச்சிட்டு வரீங்க? இதெல்லாம் கூட ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது, ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ளே மாணவி ஒரு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்கிற செய்தி மிக கொடூரமான செய்தியாக பரவி கொண்டிருக்கிற போது, இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய செழியன் அவர்கள் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறார். அதில் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரே ஒரு மாணவி பாதிக்கப்பட்டதை அரசியலாக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் இப்பொழுது அவரை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது, விசாரணையே முடிவதற்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர் ஒரே ஒரு மாணவிதான் என்கிற முடிவுக்கு எப்படி இந்த நாட்டின் அமைச்சர் வந்தார்? எப்படி வந்தார்? இப்பொழுது வருகிற செய்திகள் என்ன சொல்லுகிறது? அவன் ஏற்கனவே இதுபோல பலமுறை அங்கே இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறான் என்கிற செய்தி வருகிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்று சொன்னால் தான் விடுத்த அறிக்கைக்கு அமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா? எதற்கு இவ்வளவு அவசர அவசரமாக ஒரே ஒரு மாணவி என்கிற சொல்லை பயன்படுத்தினார்? ஒரு அமைச்சர் பயன்படுத்துகிற சொல்ல முதல்லது. ஒரே ஒருவர் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது குறித்து நாடு கவலைப்படக்கூடாதா? நிர்பயா என்கிற அந்த பெண் பாதிக்கப்பட்ட போது ஒரே ஒரு பெண் தானே, இந்தியா அலறி துடித்ததே. இதே இங்கிருந்து கல்கத்தால மேற்கு வங்கத்திலே சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவ பயிற்சி மருத்துவர், அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு இந்தியாவே துடித்ததே. ஒரே ஒரு பெண் தானே இறந்து போய்விட்டார் என்றுதான் செழியன் பேசுவாரா? ஒரு அமைச்சராக இருக்கிற தகுதி முதலில் இவருக்கு இருக்கிறதா? அவருடைய அறிக்கையை பாருங்கள், எவ்வளவு கேவலமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இன்னொன்று, எப்படி இவ்வளவு அவசர அவசரமாக இந்த நாட்டின் அமைச்சர் ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்டார், நீங்கள் இதை அரசியலாக்காதீர்கள் என்று பேசுகிறார். பிறகு அந்த செய்திகள் மாறி வருகிறதே என்றால் இதற்குள்ள சந்தேகம் வராதா? முதல்ல ஒருத்தன் தான், 2 பேர் வந்தான் அப்படிங்கிற செய்திகள், பிறகு பார்த்தா ஒருத்தன் தான் வந்தான்ங்கிற செய்தி, ஒரே ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டாள் என்கிற அமைச்சரினுடைய அறிக்கை, அதன் பிறகு பார்த்தால் இல்லை இல்லை ஏற்கனவே பலமுறை இவன் இதில் ஈடுபட்டு இருக்கிறான் என்கிற செய்தி. இதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் ஏன் பேசவில்லை? நேற்றைய தினம் பிரைம் டைம்ல விவாதம் நடத்திய ஏதாவது ஒரு தொலைக்காட்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி நடந்திருக்கிறதே, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதா, காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே தவறிவிட்டதா என்கிற கேள்வியை வைத்து ஒரு விவாதம் கூட நடத்தவில்லை. ஏன்? ஏங்க, நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்கிறேன், நானே போய் பேசியிருக்கிறேன் சில ஊடகங்களில். கல்கத்தால அந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட போது அது குறித்து விவாதம் நடத்தியது தமிழ்நாட்டு ஊடகங்கள். நான் பேசியிருக்கேன். ஏன் இதுக்கு நீங்கள் ஒரு விவாத பொருளாக அதை எடுக்கவே இல்லை? ஏன் எடுக்கல? அரசு தரப்பிலிருந்து ஏதாவது அழுத்தம் இருக்கிறதா? பிறகு அவங்க நேற்று ஒருத்தனை கைது செய்துட்டாங்க. இந்த கைது செய்தவனை எப்படி கைது செஞ்சீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. அந்த மாணவி சொன்னதாக வந்த செய்தி, நேற்று சேனல்களில் வந்த செய்தி, அவன் முகத்துக்கு ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் ஒரு முகமூடி மாதிரி போட்டுட்டு தான் இந்த கொடுமையில் ஈடுபட்டான் என்று சொல்லுகிற போது அவனை அந்த மாணவிக்கும் அடையாளம் தெரியாது என்கிறது தானே புரிந்து கொள்ளப்படுகிற செய்தியாக இருக்கிறது. பிறகு ஏதோ வச்சோ நீங்கள் பழைய குற்றவாளிகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தணும், அதில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டோ இவன் தான் குற்றவாளி என்று சொல்லுகிறீர்கள். இதில் கொடுமை என்னன்னா, அந்த குற்றவாளி திமுகவின் அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கிறான். அந்த குற்றவாளி இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சரோடு நின்று கொண்டிருக்கிற படங்கள், இந்த நாட்டினுடைய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சரோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய படங்கள் நேற்றைய தினமே வெளிவருகிறது. எனவே திமுகவை சேர்ந்த ஒருவன் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆளும் வர்க்கத்திற்கு, ஆளுகிறவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒருவன் என்பதை நம்மால் இயல்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு இல்லையா? அவன் எப்படி உள்ள போனா? அவன் ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அவன் போகிறான், இப்படி ஒரு மிகப்பெரிய அத்துமீறலிலே ஈடுபட்டு இருக்கிறான். இந்த காட்டுமிராண்டித்தனமான வேலையை செய்கிற போது அங்கே சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என்கிற செய்தி அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததா என்கிற கேள்வி வருதா இல்லையா? அந்த தைரியத்தில் தான் அவன் உள்ள போறான். எனவே இந்த சிசிடிவி கேமரா செயலிழந்து போனதற்கும் அவன் உள்ளே போய் இந்த கொடுமையில் ஈடுபட்டதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற ஐயம் பொதுமக்களுக்கு ஏற்படுமா, ஏற்படாதா? முதலமைச்சருக்கு இது கூட தெரியாதா? முதலமைச்சருக்கு முதல்ல நேற்று நடந்த இந்த பிரச்சனை தெரியுமா, தெரியாதா? வாயை திறக்க மாட்டாரா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்? இந்த நாட்டினுடைய அமைச்சர் விட்டு இருக்கிற அறிக்கையில் இவ்வளவு பெரிய பிழை இருக்கிறதே. அப்ப இதையெல்லாம் விட இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, அது மிகப்பெரிய ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? அந்த பெண்ணை அந்த வன்கொடுமைக்கு உட்படுத்துகிற அந்த நேரத்தில் அந்த குற்றவாளி இன்னொரு சார் கூட நீங்க இருக்கணும் என்று சொன்னதாக அந்த பெண் தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைக்கு ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. என்றால் இது எதேச்சையாக நடந்த ஒரு சாதாரண குற்றம் அல்ல, ஒரு குற்றவாளி நடத்திய குற்றம் அல்ல. இது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கான். இந்த காவல்துறை இன்றைக்கு காலையில் இவனை இந்த கைது செய்திருப்பதை அவனுடைய கைகள் கால்கள் உடைந்து போய்விட்டதாக ஒரு படத்தை எடுத்து போட்டு விடுகிறது. சன் டிவி வெக்கம் கெட்டு போய் அந்த படத்தை எடுத்து வெளியிடுகிறீர்கள். அதில் உடனே என்ன மக்களுக்கு நீ ஆறுதல் சொல்ற, அப்படிதானே நீங்க பண்றீங்க? பாருங்க, இப்படி குற்றவாளியை பிடிச்ச உடனே கை காலெல்லாம் உடைச்சிட்டோம். நீ கைகால் உடைக்கணும்னு யாரும் கேட்கல, நடந்த உண்மையான குற்றத்தை வெளியே கொண்டு வான்னு கேட்கிறோம். கைகால்களை உடைத்து அவனுக்கு கட்டுப்போடுகிற போது காவல்துறை கேட்கவே இல்லையா அவனிடம் அந்த சார் யாருன்னு?
இன்னொரு சார்க்காக நீ பேசியிருக்கிய அந்த சார் யாரு என்று நீங்கள் கேட்கவே இல்லையா? காவல்துறையை சார்ந்தவர்கள் ஏன் கேட்கல? அதெல்லாம் கேட்காமலே அவனை பாத்ரூம்ல வழுக்கி விட்டுட்டீங்களா? இது தனி மனிதன் நடத்தப்பட்டதா? அவசர அவசரமாக அமைச்சர் ஏன் சொல்லுகிறார் ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று? எனவே இது பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் கைது செய்திருப்பது சரியான குற்றவாளிதானா? போதிய ஆதாரங்களோடு இவர்கள் போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினால்தான் இந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். இவங்க இவ்வளவு ஓட்டைகளை வைத்துக் கொண்டு போய் ஒருவனை கொண்டு போய் நிறுத்தினான் என்றால் அவன் 3 மாதம் 4 மாதம் 1 வருடம் 1 ஆண்டுக்கு அவனுக்கு வழக்கு நடந்து அவன் தப்பிச்சு வெளியே வந்துருவான். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவன் யார்? இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்து பேசுகிற தைரியத்தை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறதா? முதலமைச்சர் இதுவரைக்கும் வாய் திறந்து பேசி இருக்கிறாரா? ஒரு பொறுப்பான பதிலை அமைச்சர்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா? மணிப்பூர்ல நடந்துருச்சுன்னு குதிச்சுட்டு ஓடுறீங்க, மேற்கு வங்கத்தில் நடந்துருச்சுன்னு ஓடுறீங்க. நான் கேட்கிறேன், இது ஒரு மாணவிக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்கொடுமையாக மட்டும் பார்க்க வேண்டுமா? இல்லை, தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல். அண்ணா பல்கலைக்கழகம் என்கிற பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற தரமான பிள்ளைகள், நன்கு படிக்கிற பிள்ளைகள், எல்லாருக்கும் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. நல்லா படிக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து அந்த பல்கலைக்கழகத்திலே போய் படிக்கிறான். என்ன நம்பிக்கையிலே பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள்? இவ்வளவு உயரிய பல்கலைக்கழகம் இந்தியா தமிழ்நாட்டினுடைய தலைநகரிலே இருக்கிறது, பக்கத்திலே தலைமைச் செயலகம் இருக்கிறது, இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு முதலமைச்சர் இருக்கிறார், காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார்கள், பாதுகாப்பாக நம் பிள்ளை இருப்பான் என்கிற நம்பிக்கையிலே தான் அனுப்புகிறான். இனி எவனாவது அனுப்புவானா என்றால் இந்த நாட்டினுடைய கல்வித்துறையின் மீதே மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிற ஒரு கேடுகட்ட வேலையை ஒருவன் செய்திருக்கிறான் அல்லது ஒரு கும்பல் செய்திருக்கிறது. அதற்கு பின்னால் இன்னும் சதிவலைகள் இருக்கிறது என்று சொன்னால் இது குறித்தெல்லாம் எதுவுமே பேசாமல் நாங்கள் கைது செய்து விட்டோம், முடிந்து விட்டது என்று பேசிக் கொண்டிருக்கிற திமுக தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்கிற பல்கலைக்கழகம் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், உலகம் முழுவதும் பெரும் அறிவாளிகளை உருவாக்கி புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இன்றைக்கு இந்த திறனற்ற நிர்வாக திறனற்ற கேடுகட்ட ஆட்சியாளர்களால் அதனுடைய பெருமையை இழந்து நிற்கிறது என்பது உண்மை. எப்போ இந்த பேரை நம்ம இனி மீட்டெடுக்க போறோம்? தமிழ்நாடு அரசு தோற்று போய்விட்டதா இல்லையா? கோர்ட்டுக்குள்ள பூந்து வெட்டுறான், காவல்துறை காணோம். ஆசிரியரை போய் அடிக்கிறான், காவல்துறையை காணோம். மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சு மருத்துவரை கத்தியால குத்துறான், காவல்துறையை காணோம். வீட்டுக்குள்ளேயே வந்து வெட்டி கொலை செய்து விட்டு போகிறான், காவல்துறையை காணோம். பல்கலைக்கழகத்திற்குள்ளே போய் பாலியல் வன்புணர்வு செய்கிறான், காவல்துறையை காணோம். இந்த நாட்டிலே காவல்துறை இருக்கிறதா இல்லையா? எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இங்கு வந்து தீர்க்கப்படுவதில்லை. சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு கிடக்கிறது. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் இதை உற்று நோக்குகிறதா இல்லையா என்கிற கேள்வி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற சட்டம் ஒழுங்கு நிலையை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் பார்க்கிறதா இல்லையா? இது படுமோசமான வேலை. இதிலே பின்னணியில் இருக்கிறவன் யார் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பில்லை என்கிற சூழல் வெளிப்படும் என்று சொன்னால் நம்முடைய கல்வி, நம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை தரம் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து விடப்படும். இதுதான் நடக்கும். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற செய்தியும் ரொம்ப சீரியஸாக நம்ம கண்ணுக்கள் எடுத்துக்க வேண்டியது, அந்த கொடுங்குற்றவாளி அந்த குற்றத்தை நிகழ்த்துகிற போது இன்னொரு சார் கூட நீங்க இருக்கணும் என்று சொன்ன அந்த இன்னொரு சார் எவன்? எந்த அதிகாரத்தின் பின்னால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான்? எவனை மறைப்பதற்கு நாடகங்கள் நடத்தப்படுகிறது என்கிற கேள்வி ஐயம் இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாடு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற செய்திகள், அந்த செய்திகளுக்கும் மாறாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் எது உண்மை என்பதை விளக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு, இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. எனவே ஒரே ஒருவர் தானே பாதிக்கப்பட்டார், அதனால் என்ன என்று சொல்லி போய் கொண்டிருப்பது நியாயமில்லை. பாதிக்கப்பட்ட ஒரே ஒருவர் நம் வீட்டிலே இருக்கிறவராக இருந்தால் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பீர்களா? அமைச்சர் இப்படித்தான் பேசுவாரா? எனவே இது வந்து ஊடகங்களும் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதற்கு இவ்வளவு பெரிய மௌனம் தெரியல. செய்தி வெளியிடுகிறார்கள், உண்மையிலேயே பாராட்டுகிறோம். செய்தி வெளியிடுகிறார்கள், மக்களிடம் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆனால் விவாதங்களிலே எடுத்துக்கொள்வதே இல்லை. எதிர்க்கட்சிகளோ மற்றவர்களோ, இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே பல்கலைக்கழகம் முன்னாலேயே நீங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். அத்தனை மக்கள் திரண்டு இன்றைக்கு இந்த கொடுஞ்செயலுக்கு எதிரான தங்களுடைய குரலை எழுப்பி இருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் முறையாக தண்டிக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதை அனுமதித்துக் கொண்டிருந்த இந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவனுக்கு கையை கால உடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அவன் உடை, நீ அப்புறம் வலிக்கு விழுந்துட்டான், என்னமோ கதை சொல்லுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனால் இது 80% சிசிடிவி கேமராவை வேலை செய்யாமல் வச்சிருந்த அந்த நிர்வாகத்தின் மீது என்னங்க நடவடிக்கை?
இது கூட தெரியாமல் இருந்த அமைச்சர் மீது என்னங்க நடவடிக்கை? இப்படி ஒரு அமைச்சர், இப்படி ஒரு காவல்துறை, இப்படி ஒரு இதை வச்சுட்டு இருக்கிற முதலமைச்சருக்கு மேல என்னங்க நடவடிக்கை? எதுவுமே நடவடிக்கை இல்லை. பாதிக்கப்பட்டவங்களாகவே இருக்கணும், நாங்கள் அப்படியே சும்மா ஷோ காட்டிட்டு போயிட்டு இருப்போம்னு சொல்லி இந்த தொலைக்காட்சிகளையும் ஊடகங்களையும் வாடகைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு இந்த வேலையை திமுக அரசு செய்யும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தும். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் திரண்டெழுந்து அரசுக்கு எதிராக இந்த கேள்விகளை முன்வைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. சரியான குற்றவாளிகள் சரியான ஆதாரங்களோடு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நீதிமன்றங்கள் இல்லை என்றால் இதற்குள் தலையிடுவார்கள். கடந்த காலங்களில் நீதியரசர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அதை நாம் எதிர்பார்க்கிறோம். நீதிமன்றம் தானாக தலையிட்டு உண்மை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் படிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக இப்படியான வன்கொடுமைகள் அரங்கேற்றப்படும் என்று சொன்னால் இது அதீதமான அராஜகம். இந்த அராஜகத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே முழுவதுமாக தோற்று போய்விட்டது. 100 விழுக்காடு தோற்று போய்விட்டது. இந்த அரசு இதுபோல ஒரு மோசமான அரசு தமிழ்நாட்டில் இருந்ததில்லை என்கிற நிலையை நிறுவி இருக்கிறது. இந்த செய்தி மக்களிடம் போய் சேர வேண்டும். மக்கள் இதற்கு எதிராக தங்களுடைய போராட்ட மனப்பான்மையை வெளிப்படுத்த வேண்டும். மக்கள் தங்களுடைய ஐயங்களை அரசை நோக்கி வைத்து இதற்கு நீங்கள் விடை சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும். முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். வணக்கம்.